சிம்பிளான கொத்தவரங்காய் பொரியல் செய்கிறது எப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் வந்து ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்குங்க. இது கூட வந்துட்டு நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சிட்டே வரும்போது இதில் வந்து ஒரு மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி நான் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ அந்த வெங்காயம்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்ற திங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு நல்லா. நான் வந்துட்டு 1/4 கிலோ அளவுக்கு கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த கார்னர்லலாம் வந்துட்டு அந்த தோல்லாம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம பீன்ஸ் செய்கிற மாதிரியே தாங்க இது. ஓகே, இப்போ இது கூட வந்துட்டு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ட அப்புறமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். கூட வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸியாக முடிச்சிடலாம் இதை. ஓகே, இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை இதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது வேகத்துக்காக தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் அடுப்பை வந்துட்டு மீடியம்லேயே வைங்க. ரொம்ப லோவாகவும் வைக்காதீங்க, ரொம்ப ஹையாகவும் வைக்காதீங்க. காய் வந்து நல்லா வேகணும். ஸோ அதனால் மீடியம்லேயே வச்சு வேக விடுங்க. ஸோ நல்லா தண்ணியெல்லாம் வத்திருச்சு, காயுமே வந்து நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஃபைனலாக வந்து டேஸ்ட்டுக்காக நம்ம வந்து சாம்பார் பொடி சேர்த்துக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். கொத்தவரங்காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு வாட்டி. ஸோ நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்க, நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். சூப்பரான கொத்தவரங்காய் பொரியல் ரெடி.